மோசே மலை உச்சில இருக்கும்போது ஆசரிப்பு கூடார வாசலிலே காத்திருந்த யோசுவாவை ஜனங்கள் அறியல, ஆனா காத்திருந்த யோசுவாவை பரலோகம் கண்டது. கர்த்தருடைய சமூகத்துல அப்பா நீ விழுந்து கடந்ததை உலகம் பார்க்கல. இன்னைக்கு உனக்கு அட்வைஸ் பண்ண வராங்க பார், மூத்தவர்கள் சொல்ல அவர்கள் பார்க்கல. உன்னை குற்றம் சாட்டுறாங்க பார், அவர்கள் பார்க்கல. நீ கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கடந்ததை பரலோகம் கர்த்தர் கண்டார். அவர் உனக்கு கண்டதனாலதான் இந்த வேலைக்கு உன்னை தகுதிப்படுத்தினார், இந்த ஊழியத்திற்கு உன்னை அழைத்தார், இந்த ஊழியத்திலே உன்னை எழுப்பினார், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? செங்கடலை பார்த்தவனே மோசே ஆண்டவர்கிட்ட போய் அழுகுற. ஆண்டவர் சொல்றார், ஓ கோலை நீட்டு. என்ன பண்றாரு? கோலை நீட்டுறார். ஆனா இங்க எப்படி நடக்குது பாருங்க. யோர்தானை பார்த்த உடனே நீ கையெல்லாம் நீட்ட சொல்ல, போய் அங்க போய் நில்லு. புரிஞ்ச பிள்ளைங்க கை தட்டி ஒரு அலையில சொல்லி இருக்கணும். கைய நீட்ட சொல்லல, தூரமா நின்னு பார்க்க சொல்லல. என்ன சொன்னா? நீ போய் யோர்தானின் ஓரத்தில் அவர்கள் கால்கள் பட்டவுடனே யோர்தானை பார்த்து கூட நாங்கள் கலங்கி நிற்க மாட்டோம். யோர்தானை பார்த்து பயந்து பின்வாங்கி போக மாட்டோம். யோசுவாவின் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நிற்கக்கூடிய ஒரு அபிஷேகம். யோர்தானை கண்டு நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம். தேவ பிள்ளை, இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை ஒவ்வொருவர் மேலே கர்த்தர் ஊற்றுகிறார். இனி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பின்வாங்காம சோர்ந்து போகாம நிற்க வேண்டிய இடத்துல தைரியமா நெல்லு. என் கால்கள் பட்டாதான் அங்க அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லக்கூடாதா? உன் கால்கள் எந்த பட்டணத்துல, எந்த தேசத்துல, எந்த எல்லைகள்ல இந்த கால்கள் படுகிறதோ அங்க இருக்கிற எல்லா துரைத்தனங்கள், அங்க இருக்கிற பொல்லாத அதிகாரங்கள், பொல்லாத காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிளாஸ்ட் ஆகும், நிர்மூலமாகி போகும். ஜோஷுவா இயேசுவை போலவே இன்னைக்கு இல்லை. இயேசுவை போல மாறணும் பிரசங்கம் பண்றோம், இயேசுவை போல இருக்கணும்னு நினைக்கிறோம், பேசுறோம். இயேசு இருந்தா யாரையாவது மட்டமா நினைப்பாரா? யாரையாவது தள்ளணும்னு நினைப்பாரா? இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள், எத்தனை வளர்ந்து வருகிற ஊழியர்களை தள்ளி கொண்டிருக்கிறாங்க. எழும்பணும்னு பிரசங்கம் பண்ற எத்தனையோ பிரசங்கிமார்கள் எழும்பி வருகிற ஊழியக்காரனை தட்டி கொடுக்கிறதே இல்லையே. நான் உடனே ஒன்று சொல்றேன், கர்த்தர் கண்ட அப்படிப்பட்ட பிள்ளைகள், தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தரே உன் கூட அவர் இருக்கிறார் என்பதை அழைத்தவரே, என் அழைத்தவர், தாயின் கருவில் இருக்கும் போதே என்னை சிருஷ்டித்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர். எத்தனையோ பேர் வாழ்க்கையில வந்தாங்க போனாங்க. இன்றைக்கும் நம்மளோட நடந்து உன் கரம் பிடித்து நடத்துகிறவர், உன்னை கைவிடாத கண்மலை, உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், இதுவரைக்கும் என்னை தாங்கினவர், இதுவரைக்கும் என்னை ஏந்தினவர், இதுவரைக்கும் என்னை சுமந்தவர், இதுவரைக்கும் என்னை தப்புவித்தவர். என்னுடைய தகுதி அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய எதுவுமே இல்லை, எல்லாம் அவரால அழைத்தவர். மனுஷெல்லாம் எப்போண்டா இவன் காணாம போவான், எப்போண்டா இவன் அழிஞ்சு போவான், எப்போ ஒண்ணுமில்லாமல் போவான். இன்று ஏங்கி கொண்டிருந்த வேளை, எதிர்பார்த்த வேளையில் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினவர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய கிருபையினால நேற்றைய தினம் டோக்ஸாவை கர்த்தர் மகிமையாய் நமக்கு நடத்தி கொடுத்தார். ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் கடந்த வாரம் பேசினோம், எரியோக்களை கர்த்தர் தகர்க்க பண்ணினார் என்று பேசினோம். நேற்றைய தினம் யோர்தானை கர்த்தர் பிழிந்து, ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியும், அந்த ரெண்டு தான் பெரிய தடைகள் கர்த்தருடைய பிள்ளைங்க லைஃப்ல. இந்த ரெண்டை உடைச்சிட்டாலே அதுக்கு பிறகு உள்ள போய் பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் ராஜாக்கள்லாம் வருவாங்க, அதெல்லாம் தட்டி 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 போயிடலாம். அந்த ரெண்டு தான் தேவ பிள்ளைங்கள் லைஃப்ல ஒரு பெரிய போராட்டங்களாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வார்த்தையை புறப்பட வைத்தாருன்னா அதன் தடைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? உடைத்து போடுகிறார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு பெரிய ஒரு நன்மைகளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அவர் நம்மிடத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள், நமக்காக செய்ய வேண்டியவைகள் மிகுந்த பெரிய நன்மையாய் ஆசீர்வாதமாய் அது இருக்க போகிறது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் அவனுடைய பிரசனத்தில் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரியோக்களையும் யோர்தான்களையும் கர்த்தர் பிரித்து தகர்ந்து போக கர்த்தர் பண்ணுகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஏன்னா வார்த்தைகளில் தான் ஜீவன் இருக்கிறது. வார்த்தைகளில் தான் கர்த்தருடைய கிரியைகளை நாம் காண முடியும். ஸோ இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் போது அதற்கான ஒரு பிரதிபலனை, அதற்கான ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். பலவீனமாக இருக்கிற தெய்வ பிள்ளைங்க, அவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை தேவன் இந்த நாட்களில் உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் ஊற்றுவாராக. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர உயர உயர. ஆமென். ஏன் அவர் சர்வ வல்ல தேவனாயிருக்கிறது நான். ஆமென். அப்படி எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா, அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா, ஆமென். சொன்னதெல்லாம் ஆமென். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா, நிறைவேறும். ஆமென். அவர் இருப்பதா, அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. நல்ல அறிக்கை பண்ணி சொல்லுங்க. ஆஹா, அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா, ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். தல தல கடல வதுனமா கந்தல ரபா. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா, அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா, அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா. எல்லாரும் சொல்லலாமா? இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே குறித்திட்ட காலத்திலே குறித்திட்ட காலத்திலே
குறித்திட்ட காலத்திலே ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை தூரத்தப்பட்ட குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே நம் வாழ்விலும் நிறைவேறுமே குறித்திட்ட காலத்திலே குறித்திட்ட காலத்திலே ஆமென் ஆமென் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க ஆமென் 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 செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதாம் அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே குறித்திட்ட காலத்திலே எல்லாம் கைதடி பாடலாம் குறித்திட்ட காலத்திலே குறித்திட்ட காலத்திலே ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் இயேசு சொன்னதெல்லாம் ஆசையாயாமே நாமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். அப்படியே ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியில் அனலாக்குங்க. இதுவரைக்கும் இதுக்கு முன்ன இப்படி ஒரு வழியில நடந்து போகல. அப்படிப்பட்ட யாருமே நடக்காத, யாருமே நினைத்திராத, யோசித்திராத ஒரு வழியில கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Come on. Oh holy 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 holy. ஒவ்வொரு ஒரு மேலையும் வேதம் அழகாச்சல் ஒவ்வொரு பேர் மேலையும் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையுமே அந்த மகிமை நிரப்புது. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையுமே கர்த்தருடைய மகிமை நிரப்புது. ஏமேன் ஏமேன். அந்த மகிமை இறங்கிடுச்சுன்னா எனக்கு எத்தனை பேர் ஆசை 2025 ஆண்டவரே அந்த மகிமையோட தான் நாங்க ஒவ்வொரு நாட்கள் நடக்கணும். ஆண்டவர் அந்த மகிமையோட அவன் நிற்கிறான். பேதுரு எழும்பி நிற்கும் போது ஒரே பிரசங்கத்துல 3000 பேரை கர்த்தர் ரட்சித்துக் கொள்கிறார். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. மகிமை இருக்கிற இடத்துல ஆச்சரியம் உண்டாகும். எத்தனை பேர் ஆசைப்படுற ஆண்டவரே என் வீட்டுல என் கூடாரத்துல இன்னைக்கு மகிமை மகிமை. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா மகிமை. ஆமென் சொல்லுங்க மகிமை.
அந்த மகிமை இருந்துச்சுன்னா இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறும். அந்த மகிமை இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் உடையவர்கள் சூழ்நிலைகளாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே இன்னைக்கு அந்த மகிமையை உங்க மகிமை விளங்க பண்ணும் ஆண்டவரேன்னு தாவீது ஜெபம்னுவார். மகிமை விளங்க பண்ணும். நீ தேவ பிரசன்னத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மகிமையை விளங்க பண்ணுங்க, உங்க மகிமை விளங்க பண்ணுங்க, இந்த ஆராதனை விளங்க பண்ணுங்க, இனி எங்க வருகிற நாட்களில் விளங்க பண்ணுங்க, ஒவ்வொருடைய லைஃப்ல விளங்க பண்ணுங்க. ஒரு நிறைவு இந்த ஆராதனையில உண்டாகணும். இன்னைக்கு ஏதோ ஆராதிச்சோம், அவனுடைய வார்த்தை கேட்டோம் போனோம், அப்படி இல்லை. நீங்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு நிறைவை பார்க்கணும். அப்ப ஒவ்வொருவரும் நிறைவை பார்க்கணும்னா நீங்க ஒவ்வொருவரும் இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொருவரும் இன்னைக்கு மகிமையினால் நிரப்பப்பட ஆரம்பிக்கணும். நீங்க கேட்கும் போதுதான் தேவன் அதை தருவார். நீங்க வாஞ்சிக்கும் போது அதை பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த மகிமை உங்க மேல ஊற்றுவாராக, அந்த அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவாராக, அந்த கிருபையை உங்க மேல ஊற்றுவாராக. கர்த்தர்காரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே, அவி ஆத்மா சரீரமும் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர்காரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே, அவி ஆத்மா சரீரமும் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Come on. Hallelujah. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, இதயத்தையும் மீடம் படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பரவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தையும் மீடம் படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பரவே. ஹல்லேலூயா, come on Ararat, தேவனை துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரிப்ரசெரேரே அந்தரவா ஆராதிக்கிற வேளையிலப்பா, ஹல்லேலூயா,
கடல தனமடல கதடல சந்தர பலதுடா ஆமென். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தருடைய மகிமை. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. உங்க பிரசன்னம் அப்படியே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே எல்லாரும் கேளுங்க. ஆண்டுடைய பிரசன்னத்தில் உங்க பிரசன்னம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொட்டி பொழுதும் எங்களை மூடிட்டே இருக்கட்டும் சுவாமி. எங்களை மூடிட்டே இருக்கட்டும், எங்களை மூடிட்டே இருக்கட்டும், எங்களை மூடிட்டே இருக்கட்டும் சுவாமி. ஒரே ஒரு சரணத்தை மறுபடியும் பாடுவோமா? எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீர், எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா சீர்வாதத்திற்கும் முற்றே, எங்கள் இதயத்தையும் மீடம் படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் ஆசீர் பரவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, ஆசீர்வாதத்திற்கும் போற்றே, எங்கள் இதயத்தையும் மீடம் படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் ஆசீர் பரவே. எல்லாருமா ஆமாப்பா, எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நீர். ஒரு நாள் வரும், இந்த வானம் ஒரு பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் முடங்கத்தான் போகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவரே ஒரு வீடியோவை பார்க்கும்போது ட்ரம்ப் சொல்றார், எங்கள் தேவனை நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த பிரசிடென்டா அவர் பதவி ஏற்கும்போது நிறைய காரியங்களை சொல்லும் ஒரே சொன்னார், எங்கள் தேவனை நாங்கள் மறக்க மாட்டோம். அதை கேட்கும்போது நீங்கள் உங்கள் மனசை எவ்வளோ சந்தோஷப்பட்டுருங்க சுவா. அவா இன்னைக்கு நாங்களும் சொல்கிறோம் சுவா, ஒரு நாளுமே மறவாதபடி உமக்காக மட்டுமே வாழத்தக்கதான கிருபை உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளோம் சுவா. தொடர்ந்து மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சந்தோஷத்தோடு சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, விடுதலையோடு சொல்லுங்க. கர்த்தர் யோர்தானை கடக்க பண்ணுகிறார் என்று நம்புகிற பிள்ளைங்க நம்மளை கடக்க பண்ண போகிறார். நாங்கள் கடக்க போகிறோம். ஆமென். யோர்தானை கடப்போம், எரிகோவை தகர்ப்போம், பட்டணத்தை பிடிப்போம். பட்டணத்தில் இருக்கிற சகல நன்மைகளும், தேசத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும், தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வாங்கிக்கங்க ஆண்டவரே. ஒன்றும் குறையாமல் நாங்கள் ரிசீவ் பண்றோம் ஆண்டவரே, ஒன்றும் குறையாமல் ரிசீவ் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தை சொல்லுகிறபடியே உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும், நீ வலது புறத்து இடது புறத்து இடம் கொண்டு பெருகத்தக்கதா. ஆண்டவர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை, எங்களுடைய நன்மைகளை நாங்கள் காணத்தக்கதா நீ கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல ஆவியில் நிரம்பி ஆமென் ஆமென். நாங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கை தட்டி, ஓ கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும்.
தீதாலா சண்டலனா கமா. எஸ் ஃபாதர், எனக்காக ஒரு புதிய பாதைகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வனாந்தரத்தில் வழி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த நாட்களுக்கு பிறகு நான் விசுவாசிக்கிறேன், வனாந்தரத்தில் இல்ல, வனாந்தரத்திலே மாத்திரம் அல்ல, யோர்தானிலும் எனக்காக வழியை ஏற்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? யோர்தானிலும் எனக்காக ஒரு பெரிய வழிய, மகிமையான வழிய, உலர்ந்த தரைய எனக்காக கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல 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 கையை தட்டி கமான் கமான். கையை தட்டும் போதே பரலோகம் திறக்கட்டும், கையை தட்டும் போதே வானங்கள் திறக்கட்டும், கையை தட்டும் போதே அற்புதம் நடக்கட்டும். எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், நீ எதிர்பார்த்த வழிகள் அல்ல, நீ யோசிச்ச வழிகள் அல்ல, நீ பார்த்து காத்திருந்த வழிகளும் அல்ல, அவர் உனக்கு திறக்கிற வழி எவனுமே யோசிராத வழிதானே. ஆமாவாளே, சொல்லக்கூடாதா? நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. எவனும் யாரும் யோசிராத ஒரு வழிய அன்னைக்கு தேவ ஜனத்துக்காக ஆண்டவர் திறந்தார, ரூட்டு போட்டு கொடுத்தாரு. ஐயா, வேற யாராவது அந்த வழியில நினைச்சிருக்க முடியுமா? ஆனா உனக்கு எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார், மற்றவனுக்கு உனக்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வழிகளை, ஆச்சரியமான பாதைகளை அன்னைக்கு தேவ ஜனங்களுக்காக கர்த்தர் திறந்தாருன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே உனக்காக ஆச்சரியமான வழிகளை உன் குடும்பத்தார் மத்தியில, உன் சொந்த ஜனங்கள் மத்தியில, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலெல்லாம் உனக்கும் எனக்கும் ஒரு ஆச்சரியமான வழிகளை, ஆச்சரியமான பாதைகளை என் தேவன் திறப்பார்னு விசுவாசிச்சீங்கன்னா, நம்பிக்கையோடு கையை தட்டி என் பிள்ளைகளுக்கு திறப்பார், என் குடும்பங்களுக்கு திறப்பார், என் பிசினஸுக்கு திறப்பார், என் ஊழியங்களுக்கு கர்த்தர் திறப்பார். வாசல்கள் எல்லாம் எனக்காக திறக்கப்படும். மத்தவன் அந்த வழியை யோசிக்க கூட முடியாது, யோசிக்கவும் முடியாது, யோசித்தா கூட அது வாய்ப்பே இல்லாதபடி தான் இருக்கும். ஆனா என் ஆண்டவர் எனக்கான ஒரு வழியை நினைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை அவர் கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான். நீ எதிர்பார்க்கிறத உனக்கு தருவார். ஆனா நீ யோசிச்ச வழிகள் அல்ல, நீ யோசித்த பாதைகள் அல்ல, அவர் நினைத்திருக்கிற பாதையில் உனக்கான வழிகளை, உனக்கான பங்குகளை, உனக்கான நன்மைகளை, உனக்கான சகல சம்பூரணத்தை, உனக்கான பரிபூரணத்தை அவர் 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 உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நம்புகிற பிள்ளைங்க, ஆமாண்டவரே, இன்றைக்கு எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற வழிகள் மகிமை மகிமை மகிமை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்களுக்காய் அவர் வைத்திருக்கிற வழி, எங்களுக்காய் அவர் வைத்திருக்கிற வழிகள் ஆச்சரியமானவைகள். எப்படிப்பட்ட வழிகள்? மற்றவர்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு வழிகளாய் இருக்க போகிற. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க. ஆமே ஆமே. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துகிற வழிகள். இப்போ இனி வர நாட்கள் எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? நமக்கு ஒரு வழியை திறப்பா இருப்பார். அந்த வழி சாதாரணமான வழியா இருக்காது. உன்னை சுற்றி இருக்கிறவெல்லாம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக வாங்கிக்கங்களேன், வாங்கிக்கங்களேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாய், உன்னை அற்பமாய் எண்ணின ஜனங்களுக்கு முன்பதாய், உன்னை ஒரு பெரிய பொருட்டா நினைக்காத ஜனங்களுக்கு முன்பதாய், உன்னை தள்ளப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கிற, தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற உனக்கு அவர்களுக்கு முன்பதாய், உன்னை தள்ளின சகோதரர்களுக்கு முன்பதாய், உன்னை தள்ளின குடும்பத்தாருக்கு முன்பதாய் உனக்கான ஒரு வழிகளை, ஆச்சரியமான வழிகளை என் தேவன் திறப்பார். நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு முன்பதாய் உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு வழிகளை, மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆச்சரியமான பாதைகளை தேவன் எனக்காக 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 தள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, ஒதுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக அவர் திறப்பது வேற மாதிரி இருக்கும். அது நீ நினைச்சபடி ஒரு நாள் இருக்காது. அது எந்த கொம்பனும் எவனும் யோசிராத ஒரு வழியை தேவன் தம் ஜனத்திற்காய், தம் பிள்ளைகளுக்காய், உன்னுடைய குடும்பங்களுக்காய் அவர் திறக்காயத்தமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆமாண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே,
இந்த வார்த்தையின்படி அப்பா அப்பா நீர் எனக்கு கிருபை செய்ய போகிறீர். அநேகர் கண்கள் இன்னைக்கு என்ன வேற மாதிரி பார்க்கிறது. அநேக கண்கள் என்னை ஆண்டவரே கேவலமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய கண்கள் என்னை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறது. ஆனா இதே கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தி எங்களுக்கு மகிமையான வழியை எங்களுக்காக ஏற்படுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல 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 நல்லா போதாது நல்ல ஆவியில் நிரம்பி என் கூட ஸ்பிரிட்ல இருக்கிற பிள்ளைங்க, என் கூட ஆவியில் இருக்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தையை கேட்கும் போது எஸ் 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 ஆண்டவரே எனக்கு தான் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஏளனமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாய், என்னை ஆண்டவரே அவலட்சணமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாய் தேவன் எனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்த போகிறீர். அந்த வழிகளை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணும் போது என்னை நீர் மேன்மைப்படுத்த போகிறீர். அவர் என்னோடு கர்த்தர் இருக்கிறத, என்னோடு நீர் இருக்கிறத அவர்கள் எல்லாரும் காணும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எனக்கு தரப்போகிறீரப்பா என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஜோரா விட்றாத 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 அந்த கிருபை ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலே ஊற்றட்டும். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? சத்தம் ஆமேன்னு சொல்லுங்கப்பா. நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை மேன்மைப்படுத்தணும்னு அவர் நினைச்சிட்டார். உன்னை உயர்த்தணும்னு அவர் நினைச்சிட்டார். உன்னை ஆசீர்வதிக்கன்னு அவர் நினைச்சிட்டார். ஆமென் சொல்லக்கூடாதா? அப்போ உனக்கான ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்துவார். அந்த வழி மற்றவனுக்கு முன்பதாய் கிரகிக்க முடியாததாய் இருக்கும். ஆமென் சொல்லக்கூடாதா? அப்போ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசிக்கலாமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கம் ஆன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன், உன் கூடயும் இருக்கிறேன் என்று என்பதை இஸ்ரவேலர் அதாவது நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்டா நீ. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மோசேக்கு பிறகு தேவன் யோசுவாவை எழுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. ஒரு நேரம் மோசையை தலைவனாய் பார்த்தவர்கள், மோசையை ஒரு ரட்சகனாய் பார்த்தவர்கள், இப்போ புதுசா ஒரு மனுஷன் வரும்போது மக்களால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அநேகர் யோசுவாவை வேறு விதமாய் பார்க்கிறார்கள், தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய், ஒருவேளை அங்கீகரிக்கப்படாத ஒரு ஊழியனாய் யோசுவாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் வருகிறது, ஒருவேளை நம்முடைய ஊழியங்களை எத்தனை பேர் அங்கீகரிக்கிறார்களோ, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு, தேவன் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு தேவன் இந்த ஊழியங்களை அரராத்தை கொண்டு வர போகிறார் என்று, அரராத்திற்கு உங்களை கொண்டு வர போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் சொல்லி வாங்கிக்கங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னன்னா, சில பெரிய மூத்தவர்கள், மூத்த போதகர்கள், மூத்த ஊழியர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள். மற்ற வருகிற நம்மளை போல வளர்ந்து வருகிற தேவனுடைய பிள்ளைங்களை நிறைய பேர் பெருசா நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்றது கிடையாது, அந்த காரியங்களை அவர்கள் அங்கீகரிக்கிறதும் கிடையாது. அவர்கள் நினைச்சிட்டாங்க நம்ம மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? மோசேக்கு பிறகு ஒரு யோசுவாவையும் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகள் மேல, நம் மேல, இந்த ஊழியத்தின் மேல, இந்த அரராத்து மேல ஊற்ற போகிறார். மோசையின் காலங்கள் முடிந்து போகிறது, யோசுவாவின் காலங்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டது. நம்புற பிள்ளைங்க, ஆண்டவரே இட்ஸ் மை டைம், இது என்னுடைய நேரம், இது என்னுடைய வேலை. யோசுவாவே நீ எழும்பி கர்த்தருக்கு முன்பதாய் நிற்க வேண்டிய ஒரு நேரம். யோசுவாவே நீ கட்டளையிட வேண்டிய நேரம். யோசுவாவே நீ கர்த்தருக்கு முன்பதாய் பெரிய 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 காரியங்களை நீ செய்ய வேண்டிய ஒரு நேரமாய் இருக்க போகிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி in the mighty name of Jesus.
ஆமென். மோசேயை கர்த்தர் நடத்தின பாதைகள் வேறு, யோசுவாவை கர்த்தர் நடத்தின பாதைகள் வேறு. ஒரு அலையில சொல்லுவோமா? மோசையே நடத்தின மாதிரியே கர்த்தர் யோசுவாவை நடத்தல. இங்க அற்புதங்கள் மாறுகிறது, இங்க காரியங்கள் மாறுகிறது, இங்க சூழ்நிலைகள் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இங்க யோசுவா சொல்லும் போது சூரியன் நிற்கிறது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இங்க யோசுவா சொல்லும் போது சூரியனை கர்த்தர் அதுதான் பைபிள் அழகா இருக்கும். ஒரு மனுஷன் சொல்ல கேட்டு அதற்கு முன்னையும் அப்படி நடந்தது இல்லையா, அதற்கு பின்னையும் அப்படி நடந்தது இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை யோசுவாவின் நாட்களில் செய்தது போல இனி வருகிற நாட்களில் இந்த 2025 கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அப்படிப்பட்ட மகிமையானவைகளை நம்ம சொல்லும் போது நடக்க வேண்டியவை நடக்கும். நடக்க வேண்டியது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். நம்மளை எவன் ஏற்றுக்கொள்றான் இல்லையோ, நம்மளை பரலோகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நம்மளை மனுஷன் நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணல. மனுஷன் நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து நம்மளை மனுஷன் உட்கார வைக்கல. நம்மளை உட்கார வச்சது, நம்மளை எழுப்புனது பரலோகம். ஒரு அலையிலே சொல்லக்கூடாதா? மனுஷனால வருகிறவைகள், மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிறவைகள் ஒரு நாள் மறைந்து போகும், ஒரு நாள் காய்ஞ்சு போகும், ஒரு நாள் பறிக்கப்பட்டு போகும். ஆனால் பரலோகம் கொடுப்பதை ஒருவனும் பறித்து கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? மோசேயோடு இருந்தது போல ஆண்டவனை அழகா சொல்லுகிறார். ஓ மல்காராபா யோசுவாவே, எனக்கு நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அலையில சொல்லக்கூடாதா? கம் ஆன். ஹalleluya. மால்டாலாரா மால்டாலாரா 2025 அதை காணும்படியாய் செய்வார். ஆமென். மோசே சில முதியவர்கள் மூத்தவர்கள்லாம் வந்து ஊழியங்கள்னா அவங்களுக்குன்னு ஒரு எல்லையை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? அதன்படியே தான் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி இல்லை. இது மோசையின் காலம் அல்ல, இது யோசுவாவின் காலம். அலையில சொல்லக்கூடாதா? மோசையின் காலத்தில் ஜனங்கள் நடந்தார்கள், யோசுவாவின் காலத்தில் ஜனங்கள் அடைந்தார்கள். கையை தட்டி ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அவருடைய மோசையின் காலத்தில் ஜனங்கள் நடந்தார்கள், அற்புதங்களை பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தாங்க, செங்கடலை தாண்டினாங்க, எல்லாம் நடந்தது. ஆனா யோசுவாவின் காலத்தில் தான் ஜனங்கள் அடைய வேண்டியதை, சுதந்தரிக்க வேண்டியதை, பெற்றுக்கொள்ள வேண்டியதை, பார்க்க வேண்டியதை, அனுபவிக்க வேண்டியதை யோசுவாவின் காலத்தில் தான் ஜனங்கள் அடைந்தார்கள், அனுபவித்தார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எங்களை அப்படிப்பட்ட காலங்களுக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கையை தட்டி come on people, come on. நடந்தது மாத்திரமல்ல, இனி அடையும்படியான ஒரு காலம், இனி நிற்கும்படியான ஒரு காலம், தேசத்தை அசைக்கும்படியான ஒரு காலம், தேசத்தை சுந்தரிக்கும்படியான காலம். அம்மாவல்லையா சொல்லுங்க சத்தமா. செங்கடலை பார்த்தவனே மோசே ஆண்டவர்கிட்ட போய் அழுகுற. ஆண்டவர் சொல்றார், ஓ கோலை நீட்டு. என்ன பண்றாரு? கோலை நீட்டுறார். ஆனா இங்க எப்படி நடக்குது பாருங்க. யோர்தானை பார்த்த உடனே நீ கையெல்லாம் நீட்ட சொல்ல, போய் அங்க போய் நில்லு. புரிஞ்ச பிள்ளைங்க கை தட்டி ஒரு அலையில சொல்லி இருக்கணும். கைய நீட்ட சொல்லல, தூரமா நின்னு பார்க்க சொல்லல. என்ன சொன்னா? நீ போய் யோர்தானின் ஓரத்தில் அவர்கள் கால்கள் பட்டவுடனே யோர்தானை பார்த்து கூட நாங்கள் கலங்கி நிற்க மாட்டோம். யோர்தானை பார்த்து பயந்து பின்வாங்கி போக மாட்டோம். யோசுவாவின் மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும்
நிற்கக்கூடிய ஒரு அபிஷேகம். யோர்தானை கண்டு நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம். தேவ பிள்ளை, இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை ஒவ்வொருவர் மேலே கர்த்தர் ஊற்றுகிறார். இனி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பின்வாங்காம, சோர்ந்து போகாம, நிற்க வேண்டிய இடத்துல தைரியமா நெல்லு. ஆமென். நிற்க வேண்டிய இடத்துல என் கால்கள் பட்டாதான் அங்க அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லக்கூடாதா? உன் கால்கள் எந்த பட்டணத்துல, எந்த தேசத்துல, எந்த எல்லைகள்ல இந்த கால்கள் படுகிறதோ அங்க இருக்கிற எல்லா துரைத்தனங்கள், அங்க இருக்கிற பொல்லாத அதிகாரங்கள், பொல்லாத காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிளாஸ்ட் ஆகும், நிர்மூலமாகி போகும். ஜோஷுவா, இறங்கட்டும் அந்த அபிஷேகம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அந்த கிருபை ஒவ்வொரு மேல இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும் சொல்லி கேட்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி receive, 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 receive Lord, receive Lord. மோசே கூட சில சூழ்நிலைகள்ல பதறினா, ஆனா யோசுவா ஒரு சூழ்நிலையிலும் பதற்றமே இல்லாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை, வா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமாவா சொல்லுங்கம்மா. சில நேரங்களில் யோசே கூட கோபப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா கூட சில விஷயங்களை அவன் பண்ணினா. பேச சொன்ன இடத்துல கோலை வச்சு அடிச்சான். ஆனா யோசுவா அப்படி இல்லை. ரெடி ஆயிட்டீங்க? ஆமென். இட்ஸ் a Joshua time. ஆண்டவர் ஜோஷுவாவை எழுப்பினார். மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னடா இதுக்கு முந்தைய எங்களை நடத்தினவர் மோசே. நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற உலகம், ஆவிக்குரிய உலகத்தை பாருங்க. நிறைய பேர் இந்த பழைய ஆட்களை தான் பார்த்துட்டு இருப்பான். அவங்க மட்டும்தான் இல்லை. கர்த்தர் இந்த நாட்களில் இளம் சந்ததிகளாய், யோசுவாக்களாய் நம்மளை எழுப்பி இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். நம்மையும் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். யோசுவா கையில் ஒரு ப்ராஜெக்ட் கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ப்ராஜெக்ட். எல்லாம் சத்தமா சொல்லுங்க ப்ராஜெக்ட். சாதாரண ப்ராஜெக்ட் அல்ல. ஆமென். வேற மாதிரி ஒரு எவனுமே வாவ். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர், நான் ரொம்ப ஆவில ஆழமா விசுவாசிக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பார்க்கிறேன். அதை என்னன்னா, இதுக்கு முந்தி மோசைக்களால செய்ய முடியாதவைகளை யோசுவாக்களாகிய நம்மை கொண்டு, உங்களை கொண்டு, இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளாய் உங்களை கொண்டு, அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். எல்லாம் சொல்லுங்க பெரிய ப்ராஜெக்ட், பெரிய வேலை இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க பெரிய வேலை காத்திருக்கிறது? நம்ம பெரிய வேலை. ஆமென். பெரிய வேலை வேணும். கை உயர்த்துங்க பாப்பா. ஆண்டவரே பெரிய வேலை கொடு, பெரிய ப்ராஜெக்டை கொடுங்க. ஒருவேளை பிசினஸ் பண்றவங்களா ஆவியில வாங்கிக்கோ. ஆண்டவரே, நாங்கள் ஆயிரங்கள் அல்ல, லட்சங்கள் அல்ல, கோடிகள்ல இனி ப்ராஜெக்ட் பண்ணணும் ஆண்டவர். கோடிகள்ல பிசினஸ் பண்ணணும் ஆண்டவரே. வாங்கிக்கங்க. எங்க சம்பளம் ஆண்டவரே ஆயிரங்கள்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்க சம்பளம் நீ லட்சங்கள் இருக்கட்டும். கேளுங்க, வாங்கிக்கோங்க. ஆவியில வாங்கிட்டோம்னா ஒரு நாள் நடக்கும். இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமே. எங்க அரராத்திலே லட்சங்கள் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாங்கிக்கங்க. ஊழியத்தில் இருக்கிற வர நாட்களில் வரப்போகிற, முழு நேர ஊழியத்தில் வரப்போகிற, ஊழியத்தில் வேலை செய்ய போகிற தேவனுடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் இனி அப்படி ஒரு ஆசீர்வாதம் வரட்டுமே. ஆமென். ஆண்டவர் யோசுவா கூட்டிட்டு சொல்றார்,
ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உனக்கு கொடுக்க போறேன். இந்த ப்ராஜெக்ட் உன்னை மதிக்காதவன் கூட இந்த ப்ராஜெக்ட் பிற உன்னை மதிப்பான். ஆமே. வா, சூப்பர் சூப்பர். உன்னை நான் அழைச்சது உண்மைதான், உன்னை நான் தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனா சில 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 ஆட்களுக்கு அது புரியல, சில மனுஷர்களுக்கு அது புரியல, சில மனுஷர்களால் அதை அறிந்து கொள்ள முடியல. வேற ஒண்ணு, இவனையா அழைச்சார், இவனையா தெரிந்து கொண்டார், நீ ஏளனமா கூட அன்னைக்கர் பார்த்து கொண்டிருக்கலாம். அம்மாவல்லையா? பூனே ஜீசஸ் கால்ஸ்ல நான் பேசும்போது இந்த மீட்டிங்ல ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு. பேரு உஷா. நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிங்க. அவ போன முறை நேற்று அந்த அம்மா ஜீசஸ் கால்ஸ்ல உள்ள அந்த ஆன்டி என்கிட்ட பேசும்போது என்ன இந்த முறை 2வது நேரையும் கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா. அந்த அம்மா சொன்னாங்களா, இவரையா கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்களாம். ஏன் இவரை பார்த்தா ஊழியக்கார் மாதிரியே தெரியலையே, இவர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. ஆமா, இவர் என்ன, இவர் ட்ரெஸ்ஸிங் வேற மாதிரி இருக்கு, என்ன ஃபுல்லா நகைலாம் போட்டு வந்திருக்கிறாரு, முடிய இப்படி 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 ஆட்டிக்கிறாரு. ஆனா அவங்க ஒன்றும் அப்படியா பெருசா எடுத்துக்கலையா. மீட்டிங் ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஆசையோட ஜனங்கள், ஒரு கூட்டம் பகைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா, பிடிக்காத கூட்டம் இருந்துச்சுன்னா பிடிக்கிறவங்க கூட இருப்பாங்க. நம்ம சில மீட்டிங்கில் எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு 1000 பேர் இருந்தாலும் ஒரு 10 குரங்குகள் உட்கார்ந்துருக்கும், அவ்வளோதான். அதான் அப்படியே நம்மளை பார்த்துட்டே இருக்கும், எடை போட்டுக்கிட்டே இருக்கும், அப்படியே பார்க்கும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? ஆமாயா, குறை சொல்றதுக்குனே சில கூட்டங்கள் இருக்கும். அதான் சொல்றேன்ல, அவங்களாம் அது இப்படிதான் 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 ஒரு அளவு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? அதே போலதான் ஊழியக்காரனா எப்படி இருக்கணும்? எளிமையா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? எளிமையா இருக்கணுங்க. ஒரே ஒரு பேண்ட் போட்டிருக்கணும், ஒரே ஒரு சட்டை போட்டிருக்கணும், அதிகபட்சமான ஒரு வாட்ச் கட்டியிருக்கலாம். இதுதான் அவங்க பார்வைக்கு எளிமை. ஆனா ஆண்டவர் அந்த எளிமையை சொல்ல, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி கரெக்டா இல்லையா? சும்மா தோற்றத்துல எல்லாம் குறித்து ஒண்ணுமே கிடையாது. இது நிறைய பேர் நினைச்சிட்டாங்க என்னன்னா, இதுதான் எளிமை, நம்முடைய போடுற ட்ரெஸ் தான், நம்ம போட்டிருக்கிற காரியங்கள்ல தான் எளிமையா இருக்கணும்னு சொல்லி. கிடையாது. நம்ம இருதயம் இருக்கு பார், அதுதான் எளிமையா இருக்கணும். ஆவியில பைபிள் என்ன சொல்லுது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அழகா எழுதிட்டார். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க. அப்ப மனைவியுடைய பார்வைகள் எப்படி இருக்குதுன்னா, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். ஒரு டிசைன் பண்ணி வச்சிருப்பான். நம்மளை டிசைன் பண்ணதே அவரு. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமா, நம்மளை டிசைன் பண்ணது யாரு? வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்கார், நீனும் போட்டுக்கப்பா கொஞ்சம். ரலியில சொல்லக்கூடாதா? ராமே. அவ மற்றவர்களுடைய பார்வையில் இன்னைக்கு பொதுவா அதான் நான் சொல்றேன்ல, சில மூத்தவர்களே, மூத்த ஊழியர்களே அப்படித்தான் பாக்குறாங்க. பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டா பிரச்சனையே. அதுக்கே ஒரு நாள் ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டு வர போறேன். ரலியில சொல்லக்கூடாதா? அப்படியே ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க, இதுதான் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆனா நம்மளை டிசைன் பண்ணவர் கர்த்தர். அப்போ நம்ம மீட்டிங்ல நடந்துட்டு இருக்கு, மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு அசுத்தாவி பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போதே அசுத்தாவிகள் பிடிச்சவங்களை அப்படி ஆட ஆரம்பிச்சிச்சு. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, நேற்று கூட ஒரு
நம்ம நியூ இயருக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிள்ளை எனக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? கத்தர் அப்படியே எங்கேயோ எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கான். அதாவது எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, பிசாசு துரத்துல எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, அப்புறம் அங்கெல்லாம் போயிடுச்சு வந்துச்சிங்க, கிளியர் ஆகல. நம்ம ஒரு தட்டணும், அவ்வளவுதான். ஆண்டவர் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார், அப்படியே மாத்திட்டு இருக்கிறார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அப்போ பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு அம்மா பயங்கரமா நின்று பண்ணிட்டு இருந்துச்சு. நான் இந்த மாதிரி இதை கண்டுக்க மாட்டேன், ஏன்னா அது வந்து நம்மளை அதை பார்க்குற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது. பிசாசை என்றைக்குமே நம்ம பெருசாக பார்க்கவே கூட. 1000 பிசாசு அலறுனா கூட என்னடா நம்ம பிரசங்கத்தில் அலறுது அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அவர் கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது. அது நமக்கு பயப்படல், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு பயப்படுது. அதுதான் ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? அதனால நான் அந்த பிசாசுகள் அலறுறது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி டக்குன்னு அங்கெல்லாம் போக மாட்டேன். கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். முதல்ல அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பிரசங்கிச்சிட்டு இருக்கிறோம், ஒன்று ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அது என்ன செய்யணும், ஒன்று காணா ஓடிடணும், அவ்வளோதான். அப்போ அது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு, நான் கண்டுக்கல. நான் ஆவியில் நல்ல ஒரு வார்த்தையை ஆவியில் பேசிகிட்டே இருக்கிறேன். அப்போ அது பயங்கரமாக என்னெல்லாமோ பேசியிருக்கு, எனக்கு புரியல, ஹிந்தியில் பேசிச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாஷ்டாங்கமாக வந்து விழுந்துட்டு இப்படி முன்னால். அப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டு விழுந்துருக்கும் போல. நீதான் அந்த அம்மா பார்த்துட்டே இருந்திருக்கு. பார்த்துட்டு அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, வெளிப்படையாக சொல்லுது, இந்த மாதிரி நான் வந்து இவரை எப்படியோ நினச்சேன், என்னடா வந்தார், என்னடா ஒரே பாட்டாக இருக்குது, டான்ஸாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் நினச்சிட்டாங்க வசனங்கள் ஊழியக்காரங்கடா அப்படி வந்து நிற்கணும். நடிக்க கூட நமக்கு வர மாட்டேங்குது இப்ப. ஆமாயா, ஒரு ஆக்ஷன் கூட என்னால் பண்ண முடியல. சரி தான் ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ண நிறைய பேர் நினச்சிட்டோன்னா ஊழியக்காரங்க வந்து மைக்கு இப்படி பேசக்கூட கூடாது, இப்படி ஸ்டாண்ட் வச்சிருக்கணும். அதை வச்சுட்டேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் அழுகையை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். இப்படி பிரசங்கிக்கணும். நான் என்ன சொல்லணும், இதைத்தானையா நானும் பேசுறேன். சொல்லுங்க, அவங்க இப்படி நின்று பேசுறாங்க, நான் இப்படி நின்று பேசுறேன். இதான் உனக்கு எனக்கும் வித்தியாசம். ஒரு அலையில சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, அவங்க துண்டு சீட்டை வச்சு பேசுவாங்க. என்ன புரியல நிறைய பேருக்கு? என்ன புரியாத மாதிரி பாக்குறீங்க? அதுதான்மா அரசியல். அந்த துண்டு சீட்டை வச்சு பேசுவாங்க, இப்படி இப்படி பாத்துக்குவாங்க. கரெக்டா இல்லையா? நமக்கு எந்த சீட்டுமே கையில இல்ல, நமக்கு ஒரே சந்தோஷமா சிரிக்கலாமே கை தட்டி. ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்களோ, இவர் மோசையை பேசி கொண்டிருக்கிறாரோன்னு? எந்த மோசையும் நான் பேசலப்பா. அதுக்கு எனக்கு அவசியமே கிடையாது. கரெக்டா இல்லையா? அது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. அவங்க எழுதுவாங்க, டைரியில் எழுதுவாங்க, ஃபைல் பண்ணி வச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, உட்காந்து புல்பீட்டில் வச்சுட்டு பேசுவாங்க, படிப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு அங்கிருந்து ஒன்று வந்துகிட்டே இருக்கும், அந்த வார்த்தையை இங்கிருந்து பேசிக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமே, அங்க வரலன்னா எனக்கு எப்படி பேச முடியும்? நான் என் கதையா நான் சொல்ல முடியும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வரலையில சொல்லக்கூடாதா? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இப்ப நான் நம்புறேன். நம்மளை குறித்து நம்மளே சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, கிருபை, தேவ இறக்கும் கிருபை. அந்த அம்மா சொன்னது நீங்க வேணா யூடியூப்ல இருக்கு. ஐயோ, இப்போ அது ரொம்ப அழுத்தமா சொல்லிச்சு. நான் சொல்றேன், யூ ஆர் ரியல் மேன் ஆஃப் காட். வரலையில சொல்லக்கூடாதா? ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் வந்து என்ன பண்ணினார்னா, யோசுவாவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். உன்னை ஏற்றுக்கொள்ளாதவன், உன்னை நம்பாதவன், வாவ், உன்னை நம்பாதவன், உன்னை ஏற்றுக்கொள்ளாதவன், உன்னை ஊழியன் என்று கூட நிறைய அங்கீகரிக்காதவன், இவன் என்னடா அங்கீகரிக்கிறது? என்ன
ஒரு அலையில சொல்லுங்கப்பா. சில மூத்த ஊழியர்களும் நினைக்கும் போது ஆவியில துக்கமா தான் இருக்கு. வாலிபனே எழுந்துருன்னு பிரசங்கம் பண்ணி பெரிய பெரிய கேம்ப் நடத்துறானுங்க. சரி, மரியாதையை பேசுவோம், சாரி. கேம்ப் நடத்துறாங்க, ஆமா இல்லையா? வாலிபர் முகாம், அந்த முகாம், இந்த முகாம் நடத்துறாங்க. அந்த வாலிபர் முகாம்ல ஒருத்தன் எழும்பி பிரசங்கம் பண்ணிட்டானா அது நல்ல ஆவி இல்லைன்னு பேசுறாங்க. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? அப்புறம் எதுக்குங்க முகாம் நடத்துறீங்க? அதுக்கு நான் என்ன சொல்லல, நான் எந்த முகாமுக்கும் போய் ரட்சிக்கப்படலை. என்ன அழைத்தது அவரே அழைத்தார், எனக்கு எல்லாமே அவரே இருந்தார். ஆமென். என்னை நடத்தினது, என்னை என்ன ஒவ்வொரு நிமிஷம் என்னை நடத்தினது ஆண்டவர். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் சிஎஸ்ஐல தெளிப்பு சின்ன வயசுல தெளிச்சுட்டாங்க. எப்போ தெளிச்சாங்க கூட எனக்கு தெரியல, விவரமே தெரியல. அந்த ஐரவாள் யாருன்னு எனக்கு தெரியல, தெளிச்சு விட்டாங்க. அப்ப நான் அழுதேனா சிரிச்சேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், ஐயரவாள் தூக்கி மட்டும் வச்சிருந்திருப்பார். கரெக்டா அந்த டவல் போட்டு தூக்கி வச்சுட்டு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உடனே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், உன்னை இந்த சபைக்கு அந்த நான் ஏற்றுக்கொண்டு எதாவது வரும் மறந்துச்சு எனக்கு. நிறைய காரியங்களை சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். ஆமேன் மட்டும் தான் அங்க கேட்கும், வேற எதுவும் கேட்காது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுக்கணும், பேப்டிசம் எடுக்கணும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனாலும் ஒரு ஆசை என்னன்னா, ஆண்டவர் யாருகிட்ட சொல்றாரோ அவர்கிட்ட எடுக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரோ அப்பவே பாருங்க, சும்மா போய் ஒரு சபையில போய் எடுக்கணும்னு நினைக்கல. கர்த்தர் எனக்கு யாரை காட்டுகிறாரோ அந்த தேவ மனுஷன்ல போய் எடுக்கணும்னு சொல்லி அதற்காக நான் ஜெபம் போது ஒரு தீர்க்கதரிசி என்னை சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றார், ஒரு பாஸ்டர் ராஜா சிங் மூலமா நீ கர்த்தருடைய நாமத்தினால் என்ன செய்யணும், பேப்டிசம் எடுத்துக்கோ, பேரை சொல்றார். அந்த பாஸ்டர் ஒரு காலத்துல வல்லமையாய் ஊழியம் செஞ்சவர். ஒரு காலத்துக்கு பிறகு அவரால் கொஞ்சம் சரீரம் பலவீனப்படுகிறது, அடையாளமே தெரியாம இருக்கிறார். ஆண்டவர் சொன்னா, நீ போய் அங்க போய் எடு, கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குது பாரு. உடனே நான் அந்த பாஸ்டரை போய் சந்திச்சேன். அவர் பாஸ்டர்ட்ட சொன்ன, இப்படி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு புறப்பட்டுச்சு, உங்களை தேடி வந்திருக்கேன், ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். என்னுடைய 19வது வயதுல மூழ்கி ஞானஸ்நானத்தை நான் எடுத்துக்கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காலங்களிலும் அவரே நம்மை நடத்தி அவரே நம்மை கொண்டு போனார். ஆமென் சொல்லக்கூடாதா? நம்ம அடையாளமே தெரியாத போதும் நம்மை நடத்தினது அவர் ஒருவர் தான். இன்னைக்கு ஓரளவு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும், நம்ம யாருன்னு தெரியும், நம்ம ஊழியங்கள் தெரியும். ஆனா ஒன்றுமே தெரியாத நேரத்திலும் நம்மை போதித்து நடத்தினது அவர். யோசுவாவே நீ இதை செய் நீ சொன்னது அவர். மனுஷன் உன்னை ஏற்றுக்கொள்ளறதுக்கு முன்பதாகவே உன்னை முன்குறித்தது அவர். மனுஷனுக்கு இப்பதானே தெரியும், கரெக்டா இல்லையாங்க? மனுஷனுக்கு எப்ப தெரியும்? இப்பதான் தெரியும். சொன்னதானே ஒரு நாள் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இந்த ஹைவேல நான் போயிட்டு இருந்த போது என்ன நிப்பாட்டி என்கிட்ட பேசினார். எப்ப தெரியும்? இப்பதானே உங்களுக்கு தெரியும். இந்த அலெக்ஸ், அப்போஸ்தலன் அலெக்ஸ் உங்களுக்கு எப்ப தெரியும்? இப்பதான் தெரியும். ஆனா இந்த அலெக்ஸ் எப்படி வந்தான், எப்படி நடத்தப்பட்டான், எப்படி கர்த்தர் அவனை கொண்டு வந்தார், எப்படி கர்த்தர் அவனை உருவாக்கினார், எப்படி சிறுமையில் இருந்து, எளிமையிலிருந்து, குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து எப்படி கர்த்தர் அவனை நடத்தி உயர்த்தினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீ ஏன் கூட இருந்தியா? இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்பமே என்னை போதித்தவர் யார்? அவர். அப்ப என்னை நடத்தினவர் யார்? அவர். வழி காட்டினவர் யார்? அவர். வாசல திறந்தது யார்? அவர். எவன் திறந்தான் எனக்கு? எந்த ஊழியக்காரன் வந்து, வா தம்பி உன்னை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார், அதை நாங்க கண்டோம், உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, வா உன்னை கர்த்தர் பயன்படுத்தணும் சொல்லி எவன் நம்மளை கொண்டு பயன்படுத்தினது? ஒருவனும் இல்லை, இதுவரைக்கும் இல்லை, இப்போ வரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு போகிறது அவர். ஆமா வரலையாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவர். குறை சொல்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க நம்மளை சுத்தி, குற்றப்படுத்துறதுக்கு எத்தனை நாவுகள் இருக்கும் நம்மளை சுத்தி, எழுப்பி விடுறதுக்கு எத்தனை பேர் இருந்தா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா?
ஆனா உன்னை இதை ஏன் சொல்றேன்னா, எவனும் உனக்கு வரமாட்டான். ஆனா உன்னை மேன்மைப்படுத்தணும்னு ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா ஒருவனால் அதை தடுக்கவே முடியாதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. உன்னை செதுக்குனது அவரியா? ஆமென் சொல்லுங்க. மோசே மலை உச்சில இருக்கும்போது ஆசரிப்பு கூடார வாசலிலே காத்திருந்த யோசுவாவை ஜனங்கள் அறியல, ஆனா காத்திருந்த யோசுவாவை பரலோகம் கண்டது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல அப்பா நீ விழுந்து கடந்ததை உலகம் பார்க்கல. இன்னைக்கு உனக்கு அட்வைஸ் பண்ண வராங்க பார், மூத்தவர்கள் சொல்ல, அவர்கள் பார்க்கல. உன்னை குற்றம் சாட்டுறாங்க பார், அவர்கள் பார்க்கல. நீ கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கடந்ததை பரலோகம் கர்த்தர் கண்டார். அவர் உனக்கு கண்டதனாலதான் இந்த வேலைக்கு உன்னை தகுதிப்படுத்தினார், இந்த ஊழியத்திற்கு உன்னை அழைத்தார், இந்த ஊழியத்திலே உன்னை எழுப்பினார், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். தேவ பிள்ளைக்கு அவரே மேப் போட்டு கொடுப்பார். யோர்தானா இருந்தா கூட எங்க ஆண்டவர் மேப் போட்டு கொடுப்பார். அந்த யோர்தானில் நாங்க கால்களை வைப்போம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? இந்த வார்த்தைகள் உண்மையிலே வளர்ந்து வருகிற ஊழியர்களுக்கு, சின்ன இளம் ஊழியர் பிள்ளைகளுக்கு, ஜெனரேஷன்ஸ்க்கு இது பிளஸிங்கா இருக்கும் நம்புறேன். யோசுவாவை ஜனங்கள் அங்கீகரிக்கல முதல்ல. நான் சொல்றேன் 2025 உனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை தேவன் தருவார் பார். உன் குடும்பத்துக்கு தருவார், உன் பிள்ளைகளுக்கு தருவார், இந்த ஊழியங்களுக்கு தருவார். ஆமென். சில நேரங்கள்ல நானும் ஆண்டவருடைய ஊழியனா இருக்கிறதுனால சொல்றேன், நான் யார் இயேசுவை போலவே இன்னைக்கு இல்லை. இயேசுவை போல மாறணும்னு பிரசங்கம் பண்றோம், இயேசுவை போல இருக்கணும்னு நினைக்கிறோம், பேசுறோம். இயேசு இருந்தா யாரையாவது மட்டமா நினைப்பாரா? யாரையாவது தள்ளணும்னு நினைப்பாரா? இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள், எத்தனை வளர்ந்து வருகிற ஊழியர்களை தள்ளி கொண்டிருக்கிறாங்க. அம்மாவா இல்லையா? எழும்பணும்னு பிரசங்கம் பண்ற எத்தனையோ பிரசங்கிமார்கள் எழும்பி வருகிற ஊழியக்காரனை தட்டி கொடுக்கிறதே இல்லையே. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் தம்முடைய அப்படிப்பட்ட பிள்ளைகள், தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தரே உன் கூட அவர் இருக்கிறார் என்பதை ஆமென். பேசினா போதுமாயா? கூட்டம் கூட்டமாய் போட்டுட்டு பிரசங்கம் பண்ணா போதுமா? ஆமென். நான் ஒண்ணு சொல்றேன், ஆவியில இந்த உலகம் இனி யோசுவாக்களை அடையாளம் கண்டு கொள்ள போகிற. ஆமென். உன்னை அடையாளம், எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு, உன்னை அடையாளம் கண்டு கொள்ள போகிற. ஒருத்தங்க ஆண்டவர் ஆராதிக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு, ஒருத்தங்களை கர்த்தர் வித்தியாசமா நடத்துவார். அவன் அந்த ஆவியில அவன் விடுதலையோட கர்த்தரை ஆராதிப்பான். அதுக்குமே நிறைய பேர் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்கணும், அதுல மாற்றம் கிடையாது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பக்தி விருத்தியை உண்டாக்கணுமே தவிர வேற மாதிரி ஒரு தெய்வ பிள்ளைகளை இடரல் அடைகிற மாதிரி நம்ம எதுவுமே நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது, ஊழியங்கள் இருக்கக்கூடாது. ஆனா நிறைய பேர் நினைச்சிட்டாங்க ஆராதனைனா அவங்க செய்யறது மட்டும்தான் ஆராதனை என்று. கர்த்தர் ஆடி பாடி சந்தோஷத்தில் ஆராதிக்கிறத சிலரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. பட் ஆனா தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பது, ஏன்னா அவங்க இருதயமே என்ன ஆயிடுச்சுன்னா இப்படித்தான் என்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா
நான் சந்தோஷத்தோட சொல்றேன், நம்ம ஆராதனையில் எத்தனையோ பேர் விடுதலையாக இருக்கிறார்கள். ஆமென். மாம்சத்தின்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது கிடையாது ஆராதனை. ஆவியில சொல்லுவோமா, ஆவியில ஆண்டவரை ஆராதிப்பார். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு பெரிய ப்ராஜெக்டை கர்த்தர் கொடுத்து வாங்கிக்கங்கய்யா. ரெகக்னேஷன் தானே, பெரிய ரெகக்னேஷன் தேவனுக்கு தரப்போகிறார். யோசுவாவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது. 1 அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஆசீர்வாதம் சொல்லுவார், நீ உயிரோடு ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது, தைரியப்படுத்துவார், எல்லாம் பலப்படுத்துவார். ஆனா அந்த 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றார், உன்னைக்கு ஒவ்வொருத்தன் எப்படி பார்க்கறான்னு தெரியாதுப்பா. உன் குடும்பம் என்ன எப்படி பார்க்குது, உன் சுத்தி இருக்கிறவன் எப்படி பார்க்கறான், உன்னை நீ ஒரு பெரிய கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறிய, அந்த கூட்டம் உன்னை எப்படி பார்க்குது. ஆனா கர்த்தர் சொல்ற, வாவ், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இத்தனை இஸ்ரவேலர்களும் அறியும்படிக்கு. கை தட்டி வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. மொத்த இஸ்ரவேலர்களும் அறியும்படிக்கு இன்று மொத்த இஸ்ரவேலர்களும் அறியும்படிக்கு. இந்த வசனத்தை மறுபடியும் படி. 7ஆம் வசனத்தை ஒரு 7 முறை படிப்பாம். நான் அதை அறியும்படிக்கு வரைக்கும் படிக்கணும். எல்லாரும் அப்படி படிக்கும் போதே நல்லா கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமென், ஆமென். ரிசீவ் இட். நான் மோசேயோடு இருந்தது போல ஆஹா, உன்னோடும் இருக்கிறேன் என்பதை ராகாதரபா எல்லாரும் அறியும்படி. இன்னும் சத்தமா, நான் மோசேயோடு இருந்தது ரிபாலா துடபா ஷன்சாலா ராகாதுலபா. ரிசீவ் இட், 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 எல்லாரும் அறியும்படிக்கு. ரிசீவ் இட். மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை ரிசீவ் இட். எல்லாரும் அறியும்படிக்கு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். ஆமென், எல்லாரும் ஆமென், அறியும்படிக்கு. ஆமென். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு. ஊழியத்துக்கு வந்த புதுசுல ரொம்ப வாஞ்சையும் ஆசையோட இருப்பேன் நான். அப்ப எங்க ஊர்ல ஒரு மீட்டிங், எங்க ஊர்ல ஒரு கூட்டம் நடக்கும். ஒரு சகோதரி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடத்துவாங்க. ஆசையோடு அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடியாவது ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பாடணும். ஆரம்பம் 2007 நான் சொல்றேன். நான் அப்போ அந்த மீட்டிங்ல நான் நிக்கிறத பார்த்துட்டு ஒரு அக்கா, ஒரு சகோதரி, தம்பி என் பையனும் உன்னை மாதிரி கொஞ்சம் மாறணும் தம்பின்னு ஆசைப்பட்டு என்கிட்ட பேசுறான். அப்போ அந்த ஊழியம் செய்யற அந்த சகோதரி பார்த்துட்டே இருக்கிறான். நான் வந்துட்டேன். ஒரு வாரம் 2 வாரம் கழித்து அந்த அக்கா என்னை சந்திச்சாங்க. தம்பி, நீ அவங்கள நல்லவங்க நினைக்காத. ஏங்க அப்படி சொல்றீங்க? உன் முன்னால அவங்க பேசுறது ஒண்ணு, உன் பின்னால் அவங்க பேசுறது ஒண்ணு. என்ன சொன்னா? இல்லை, எனக்கு உன்னை பார்க்கும்போது என் பிள்ளையும் இப்படி ஆண்டவருக்காக நிற்கணும்னு ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கு. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திட்டு. என்னக்கா சொன்னாங்க? டக்குன்னு இப்படிலாம் நீங்கள் அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது. அவன் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே நிற்பான், அப்புறம் காணாமல் போயிடுவான். எப்படி சொன்னாங்களா? அந்த வார்த்தை என் உள்ளத்தை உடைச்சிச்சு, நொறுக்கிச்சு என்ன. அந்த இடத்துல இருந்து அப்படியே நிற்பான். நின்ட்டேன், வேண்டாம். அப்போ ஆண்டவர்கிட்ட அழுதேன். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தவர், நீர் என்னை அழைத்தவர். அழுவேன். எனக்கு
சில விஷயங்கள் கேட்டவுடனே உள்ளம் உடஞ்சு அழுவேன். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒன்று தெரியுமா, அவங்க இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. அவங்க இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. மேக்சிமம் அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு மட்டும் வேணா தெரியும். கர்த்தர் நம்மையோ எத்தனையோ ஆயிரங்களுக்கு. காரணம் என்ன? நான் மோசையோடு இருந்து போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணது பரலோகம். அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நீந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அவரே நம் அழைத்தார். அவர் ஒருவரே. எத்தனை மனுஷங்க நம்ம வாழ்க்கையில வந்து போனாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, இருந்தாங்க, போனாங்க. ஆனா உன்னை தாயின் கருவிலே உன்னை அழைத்தவர் இன்றைக்கு உன் கரம் பிடித்து உன்னை நடத்துகிறாரே. அழைத்தவரே என் ஊழியத்தின் அழைத்தவரே வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே. பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் அப்பா. அழைத்தவரே என் ஊழியத்தின். நல்ல கரங்களை உயர்த்தி அழைத்தவரே. என் அழைத்தவர் தாயின் கருவில் இருக்கும் போதே என்னை சிருஷ்டித்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர். எத்தனையோ பேர் வாழ்க்கையில வந்தாங்க, போனாங்க. இன்றைக்கு நம்மளோட நடந்து உன் கரம் பிடித்து நடத்துகிறவர், உன்னை கைவிடாத கண்மலை, உனக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். இதுவரைக்கும் என்னை தாங்கினவர், இதுவரைக்கும் என்னை ஏந்தினவர், இதுவரைக்கும் என்னை சுமந்தவர், இதுவரைக்கும் என்னை தப்புவித்தவர். என்னுடைய தகுதி அல்ல, என்னுடைய
என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய எதுவுமே இல்லை, எல்லாம் அவரால அழைத்தவர். மனுஷெல்லாம் எப்போண்டா இவன் காணாம போவான், எப்போண்டா இவன் அழிஞ்சு போவான், எப்போ ஒண்ணுமில்லாமல் போவான். இன்று ஏங்கி கொண்டிருந்த வேளை, எதிர்பார்த்த வேளையில் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினவர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தவர். அழைத்தவரே அழைத்தவரே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எவ்வளவு நல்லவர், எத்தனையோ பொறாமைகள் ஊழியத்தின் பாதையில், இதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எத்தனையோ முகாந்திரங்கள். ஆனா அதன் மத்தியிலெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கு. ஆமென். அதான் சொன்னேன், யாரையும் ஈஸியா ஒருவேளை இந்த வீடியோவை யூடியூப்ல பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ்ல பார்ப்பாங்க, யாரையும் அற்பமா நினைச்சிடக்கூடாது, யாரையும் கீழே நினைச்சிடவே கூடாது. சிலரால் இன்னைக்கு ஊழியர்கள் நிறைய பேருடைய இருதயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் மாறினா யாரையும் பார்த்து பொறாமப்படவே கூடாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு கிருபை கொடுத்திருப்பார், ஒரு சில நன்மைகளை கொடுத்திருப்பார், அதை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க தான் செய்வார். ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோக்களில் ஒவ்வொரு ஊழியர்களை இன்னைக்கு தரம் குறைவாய் அவ்வளோ மோசமாக ஏன் கிரிட்டிசைஸ் நடக்குது? பொறாமை. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஆசீர்வாதங்களை சில பெரியவர்களால் தாங்க முடியலை. உங்களை அழைத்த அழைப்பில் நீங்கள் நில்லுங்க. கர்த்தருக்கு இயேசுவை காட்டுங்க. ஆமென். இயேசுவை காட்டுங்க, இயேசுவை காட்டுங்க. அதற்கு தானே கர்த்தர் நம்மை அழைத்தார். குறைவுகள் இருக்குமானால் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவர்களை சொல்லுங்க, தப்பு இல்லை. அதுக்கு பிறகு அவங்க கேட்காது, அவங்களுக்குரிய பாடு. என்றைக்குமே கர்த்தருடைய பிள்ளைங்க ஊழியர்கள் தகப்பனாய் நிற்கணும். ஆமென். அதை விட்டுட்டு மேடையில் ஏறி மேடையில் பெயர் மட்டும் தான் சொல்ல மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? ஏன் அந்த இதை நீங்க தனிப்பட்ட முறையில சொல்லிட்டு போங்க. எங்களெல்லாம் ஈஸியா ரீச் பண்ண முடியும்யா. ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அவனை யோசுவாவே இஸ்ரவேல் ஜனங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணல. அப்பா ஆண்டவர் சொல்றார், நான் ஓ மூலமா ஒரு காரியத்தை செய்வேன், அது சாதாரண காரியம் கிடையாது. ஆமென். இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு நடந்தது போல, நடந்த காரியங்களை போல அங்க நடக்க போறது கிடையாது. இந்த ப்ராஜெக்டே ஒன்ன உயர்த்துறதுக்கு தான். சொல்லக்கூடாதாமே ஐயா? ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் யோசேப்புக்கு கொடுத்தார்.
பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இவ்வளவுதான். சிம்பிள் சிம்பிள். ஆனா அந்த ப்ராஜெக்ட், அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுத்ததை யோசேப்பை உயர்த்துறதுக்கு தானே. கரெக்டா இல்லையா? அந்த சொப்பனத்தை கொண்டு வந்து கொடுத்து இவன் போய் அதை வெளிப்படுத்த அர்த்தத்தை சொல்றான். அந்த ப்ராஜெக்டுக்கு பிறகு எகிப்துக்கு அதிகாரியா யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் தானே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றார், இதெல்லாம் ஆவியில வாங்க, சரியா? ஆவியில வெளிப்பாடாய் கொடுக்கறது ஆவியானவர் பேசுற. அவன் யோசித்திருப்பான் தானே, ஆண்டவரே இவ்வளவு நாள் எனக்கு முன்ன பெரிய ஒருத்தர் இருந்தாரு, முகமுகம் அவர் முகத்தை கூட எங்களால சில நேரம் பார்க்க முடியாது, அவ்வளவு பிரகாசமா இருப்பார். இன்னைக்கு நான் எப்படி ஆண்டவரே அங்க போய் நிக்க போறேன், இவ்வளவு ஜனத்தை எப்படி ஆண்டவரே? அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கு. அழகா சொல்லுவார் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும், ஒருத்தன் இல்ல, 2 பேர் இல்ல, மொத்த இஸ்ரவேலர்களும் அறியும்படிக்கு உன்னை சாதாரணமாய் உன்னை கத்த உயர்த்துகிறவல்ல, மொத்த தேசங்களுக்கும் மேலாய். விசுவாசிக்கிறவங்க வாங்கிக்கங்க. ஆமென். ஹல்லேலூயா. மொத்த இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி சொல்றார் கர்த்தர். அந்த வசனத்தை அறியும்படிக்கு அந்த இன்று அவர்கள் கண்களுக்கு அந்த வசனத்தை அந்த வார்த்தையை ஒரு 3 முறை நல்ல சத்தமா படிக்கும் போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கணும் அத்தனை பேரும். ஆமென். அவ படிக்கும் போது எல்லாம் கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கணும், ஆவில நிரம்பணும். ஆமென். எப்படியா? அவர்கள் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். கை தட்டி வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க, சத்தமா சத்தமா, கண்களுக்கு முன்பாக நல்ல 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 மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆஹா. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. ஆமென். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுங்க, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக. அதுல யார் அந்த அவர்கள்ங்கிறதுல நீ யார வைக்கணும்னு நினைக்கிறியோ வச்சுக்கோ. அவர்கள், அந்த அவர்கள் யாரா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உன் பிள்ளைகளா இருக்கட்டும், உன் தாய் தானா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், உன் புருஷனா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், யாரெல்லாம் போடணுமோ போடுங்க. உன் பிசினஸ்ல இருக்கிறவங்களா, உன் கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், உன் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உன் ஏத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க யாரா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றார். ஏன் தெரியுமா இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார்? ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில, ஆசாரிகளுடைய மத்தியில கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு தூரம் இருந்துச்சு? சத்தமா 2000 முழம் தூரத்துல. சும்மா ஏன் கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா அத்தனை பேருக்கு நம்பிக்கை இல்லடா, அத்தனை பேருக்கும் நம்பிக்கை இல்லை. இது நடக்குமா நடக்காத நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ண? ஆசாரியர்களை முன்ன கொண்டு நிற்பாட்டு, அவன் தூரமா நின்னு பார்க்கட்டும். அவன் படும்போது அவன் தூரமா நின்னு பார்க்கிறான். அவன் என்ன பார்த்திருப்பான்? நல்லா கவனிக்கணும். ஆவியில எப்படி பார்த்திருப்பான்? இந்த வழியா நடந்து போகணுமாயா பார்த்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் புரியாது, உலகத்தானுக்கு அது புரியாது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். அப்ப அவன் அத்தனை பேரும் அவன் சொல்ல, நீ தள்ளியே நில்லு, தள்ளியே நில்லு. முன்ன கொண்டு ஆசாரியர்களை நிப்பாட்டுறான். தூரமா நின்னு பாக்குறான். அவன் பார்த்துட்டு இருப்பான். என்ன நினைச்சான்? என்ன நடக்குன்னு பாப்போம். ஆமென்.
தூரமாவே நிக்க வச்சான். நீ நிறைய நம்பல தானே, நீ தூரமா நின்னு பார். ஆண்டவர் எனக்காக செய்ய போகிறதை தூரமா நின்று பார், தூரத்தில் நின்று பார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்த யோர்தானை பார்த்து பயந்து கலங்கி போய் நிற்கிறாயோ அதே யோர்தான் கொஞ்ச நேரத்தில் அவன் நினைச்சிருப்பான் தானே, அவர் என் கூட இருக்கிறத காட்ட வேண்டிய ஒரு நேரம், அவர் என் கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு நேரம், அவர் என் கூட இருக்கிறார் என்பதை அவர் இன்றைக்கு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். அப்போ அவங்கள முன்ன போயிட்டு இவங்களெல்லாம் பின்னல இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது. கரெக்டா இல்லையாங்க? ஆமா சொல்லுங்க. நம்ம எல்லாம் இப்ப எங்க நிக்கிறோம்? சத்தமா எங்க நிக்கிறோம்? யோர்தான்ல நான் நிக்கிறேன், நீங்க எல்லாம் 2000 முழம் தள்ளி நிக்கிறீங்க. சரியா? இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஆமென். நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவன் வந்து தூரமா வச்சான். சரி, நிறைய பேர் நம்பல, இவன் என்ன அழிக்கு கொண்டுறதாங்க கொண்டு வந்துட்டான் போல. அது எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அது கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு, இழுத்துட்டு போயிரும். கரெக்டா இல்லையா? அது அடிச்சுட்டு போயிரும். நம்ம மொத்தமும் காலி, யோர்தான்ல நம்ம காலியாகி போறோம். நீ காலியாக மாட்ட. நின்னு பார், நின்னு பார், நின்னு பார், நின்னு பார். நிக்க வச்சுட்டு ஆண்டவரோட வார்த்தை இருக்குல்ல, உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பதாய். இப்ப யோசுவா சொல்றார், கட்டளை இடுறார். ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானை நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயா? நீ சொல்லு, கட்டளையிடு, நீ சொல்லு. ஆமென். அவன் சொல்றான், அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த 13 வசனத்தை வாசிக்கலாமா? சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள், நல்ல கை தட்டி இருக்கணுமே, ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும், ஐயோ, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போய் கொண்டிருக்கிறது. பெட்டியை சுமக்கிற எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், அது கரை புரண்டு போதோ கரைக்கு மேல போதோ எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், அவர் சொல்லிட்டாருன்னா அதுல உனக்கு எனக்கும் எவனுமே யோசிராத ஒரு மகிமையான வழிகளை பாதைகளை நமக்காக கர்த்தர் ஏற்படுத்துவார். வட்ட உடனே எல்லாம் பாக்குது, ஆகா என்னடா நடக்குது, என்னடா இவன் ஒண்ணுமே பண்ணல, கையையும் நீட்டல, கோலையும் நீட்டல, போய் சொன்னா போய் நிக்கதான் செஞ்சானுங்க ஐயா. ஆமென் சொல்லக்கூடாதா? மோசே கூட கைய உயர்த்தினாரு, கோலை பிடிச்சுக்கிட்டே இருந்தாரு, இவன் நிக்கதாயா செஞ்சான். ஆமாவல்லையா? அவன் நிக்கதான் செஞ்சான். யோர்தான் குவியல் குவியல் நிக்குது. மை காட். ஆமென். குவியல் குவியலா நிக்குது. இந்த ப்ராஜெக்ட் யோசுவா உன்னை உயர்த்துவதற்கு. நமக்கும் சொல்றேன், இந்த அரராத்துல இந்த வருஷம் கர்த்தர் பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு தரப்போகிறார். அந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை பிரேதம் எழும்ப போகுதுன்னு தெரியல. கைத்தட்டி வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. எத்தனை எத்தனை எத்தனை
முடவர்கள், எத்தனை குருடர்கள், எத்தனை எத்தனை சரீரத்துல அவயங்களில் பாதிப்பாயிருக்கிறவர்கள், எத்தனை பேர் விடுதலையாக போகிறாங்க, சுகமாக போறாங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் தேவன் நமக்காக விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி பெரிய ப்ராஜெக்ட் நான் நம்புறேன். நான் ஆண்டவர்ட்ட ரொம்ப ஆசைப்படுறது பிரேதத்தை எழுப்பணும் ஆண்டவரேன்னு தான். ஆமென். பிரேதத்தை எழுப்பணும் ஆண்டவரே, பிரேதத்தை எழுப்பணும் ஆண்டவர். இது மட்டும்தான் என் உள்ளத்துக்குள்ள ரொம்ப ஏங்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா மற்ற எத்தனையோ அற்புதங்களை கிருபையில பார்த்துருக்கிறோம். பார்க்காதது பிரேதத்தை எழுப்புறது தான். அதை மட்டும் செஞ்சிட்டோம். ஆமென். செய்வேன் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லக்கூடாதா? ஏன்னா யோசுவாவுக்குன்னு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுத்தார். எப்படிப்பட்ட வேலை தெரியும்? கொடுத்தது வேலை யாருக்காக கொடுத்தார்னா யோசுவாவுக்குனே கொடுத்தார். உன் கூட நான் இருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டாம். இன்னைக்கு நான் நம்புறேன் என் ஆண்டவர் இந்த வருஷம் நம்ம கூட இருக்கிறார் என்பதை காட்டுவார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிச்சிடலாமா? யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். மலைகள் வழிகளாகுமே, எல்லா சோதனைகள் மாறிடுமே, இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே, இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே. எல்லாரும் நிற்போம். அவர் பிள்ளையாக மாற்றினாரே. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும் நிறைவேறும் ஆண்டு. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, எல்லா மலைகள் வழிகளாகுதே, எல்லா சோதனைகள் மாறிடு. நல்லா கையை தட்டி எல்லா மலைகள் வழிகளாகுதே, இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே, இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மை விடுதலையோடு கை தட்டி ஆவில் நிரம்பி பாடலாமா? மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும் தாயின் வயிற்றில் இரு கையிலே அழைத்து என்னை தெரிந்து கொண்டீர். தாயின் வயிற்றில் இரு கையிலே ஆஹா நீ என் தாசன் என்று என்னை அழைத்து, நீ என் தாசன் என்று என்னை அழைத்து மகிமை பாடுத்தி நிறுத்தினீரே, மகிமை பாடுத்தி. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும் கமான் உன் கூட இருக்கிறார் என்பதை காட்டுகிற ஒரு ஆண்டு. நன்மைகள் யாவும் நிறைவேறும் ஆண்டு. எல்லா மலைகள் வழிகளாகுதே, எல்லா சோதனைகள் மாறிடு. எல்லா மலைகள் வழிகளாகுதே, எல்லா சோதனைகள் மாறிடுதே, இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே,
அவர் பிள்ளையாக மாற்றினாரே. இழந்த அலங்கார் திரும்ப வருகுதே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும் கமோன். மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும் நிறைவேறும் ஆண்டு. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும் நிறைவேறும் ஆண்டு. உள்ளம் கைகளில் உன்னை வரைந்துள்ளார், ஒருவரும் அசைக்க முடியாதே. உள்ளம் கைகளில் ஒருவரும் அசைக்க முடியாதே. தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எனக்கு தந்தி, ரட்சிப்பின் பாத்திரத்தை. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு, நன்மைகள் யாவும். மேய்ச்சலின் ஆண்டு, நன்மைகள் யாவும். எல்லா மலைகள் வழிகளாகுதே, எல்லா மலைகள் வழிகளாகுதே. இழந்த அலங்காரம் திரும்ப வருகுதே, அவர் பிள்ளையாக மாற்றினாரே. இழந்த அலங்கார் திரும்ப வருகுதே, உங்க பிள்ளையாக மாற்றினாரே. மேய்ச்சலின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு. நம்புகிற பிள்ளைங்க கை தட்டி ஆமென் ஆமென். பெரிய பெரிய ப்ராஜெக்ட், பெரிய பெரிய நன்மைகளை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை என் கண்கள் காண போகிறது. என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த வருஷம் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில யார் என்பதை வெளிப்படுத்துவார். நான் கர்த்தருடையவன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இன்னைக்கு ஊற்றுவார். மேய்ச்சலின் ஆண்டு, நன்மைகள் யாவும் நிறைவேறும் ஆண்டு. தாயின் வயிற்றில் இரு கையிலே அழைத்து என்னை தெரிந்து கொண்டீர், நீ என் தாசன் என்று என்னை அழைத்து மகிமைப்படுத்தி நிறுத்தி நீரே. அப்பா, உங்க கிருபைக்காக நன்றி சுவாமி. நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக இதை கேட்ட ஒவ்வொருவர் மேலே உங்க வல்லமை இறங்கி வந்ததற்காக, உங்க பிள்ளைகளுக்கு என்று நீர் வைத்திருக்கிற நன்மைகள், கொடுக்க போகிறவைகள் ரொம்ப பெரிதா இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். மொத்தத்தில் இந்த வருஷம் நீங்க எங்க கூட இருக்கிறத எல்லோரும் அறியும்படியான ஒரு காலங்களை உங்க பிள்ளைகளுக்காக நீ வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேர் மேலும் மகிமை இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். ஆவியினால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படுவீரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ROI Power Ministries.